வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாப். இப்போ வந்து பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா தான். எல்லாருடைய ஃபேவரேட்டாக இருக்கும். ஹோட்டல் போனால் நீங்கள் பரோட்டா நான் வாங்கும்போது சைட் டிஷ் வந்து எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வர்றது வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான். அப்புறம் தான் மற்ற கிரேவிலாம் நம்ம பார்ப்போம். இப்போ இதை செய்கிறது பார்க்கலாம். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். பூண்டு, இஞ்சி, தக்காளி 2, வெங்காயம் 2, 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தெல்லாம், பூண்டு பார்த்திங்கன்னா 5 பூண்டு, இஞ்சி வந்து இந்த அளவுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கும். இதை வந்து வதக்கிட்டு அரைச்சி செய்ய போகிறேன். எனக்கு என்னுடைய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பேன் வச்சு ஒன்றுத்தையாக போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பன்னீரையும் வந்து கட் பண்ணிக்கிறேன் க்யூப்ஸாக. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வரட்டும். கொஞ்சம் சாஃப்டாகும், கண்ணாடி பதம் வரணும். இது கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு 2த்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கட்டும். பூண்டு சேர்த்துக்கிறேன் 5, இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுவும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் எண்ணெயில். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி இருக்கிறது அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன். இதை வதக்கிட்டு இதை ஆறினதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். மிக்சரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா. இதை அரைச்சி அப்படியே இருக்கட்டும். அடுத்து அதே கடாயில், வதக்கின கடாயிலே அதுலேயே எண்ணெய் இன்னும் 2-3 கரண்டி விட்டுட்டு பன்னீரை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சும்மா கொஞ்சமாக ஃப்ரை ஆனால் போதும். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் கூட போட்டுக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு கடாயில், ஒரு பேனில் நான் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அதில் வந்து ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது கூட அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்து மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
1 ஸ்பூன் மிளகாய் பொடி, காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன். நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் கொஞ்ச நேரம் கலந்து விடலாம். எல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்குங்க. நல்லா தளன்னு நல்லா வரும். இது நீங்கள் கலந்து விட 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 அந்த லைட்டாக அந்த பட்டர் வந்து வெளியில் வரும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது பிரிஞ்சு வர வரைக்கும் பண்ணினா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு கிடைக்கும், அந்த டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். உப்பும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே கலந்து விடலாம். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண மாதிரியே இருக்கும். டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோடனே நான் வந்து கசூரி மேத்தியும் கொஞ்சமாக கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் பன்னீரில் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அது கொதிக்க விடலாம். பன்னீரில் வந்து மசாலாலாம் மிக்ஸ் ஆகும். 2 to 3 மினிட்ஸ் அப்படி கொஞ்ச நேரம் அப்படி லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் கொதிச்சதுன்னா நல்லா ஊறி இருக்கும் பன்னீர் மசாலாவோட. ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டேன் இல்லைங்களா? எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. இதில் கடைசியாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலாம். நீங்கள் கடையில் வாங்கின க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பால் ஏடு வந்து சேர்த்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் என்னோடய அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time. Thank you. இன்றைக்கி பரோட்டாவோட பன்னீர் பட்டர் மசாலா.